8 இன்டெலிஜென்ஸ் பீரோ சேர்ந்த அதிகாரிகளும் அங்க இருந்திருக்காங்க குடும்பங்களோட. அதுல 7 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் அதிகாரி கொல்லப்பட்டிருக்காரு அவர் மனைவி முன்னாடி. சோ ஒரு இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்க போறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நிச்சயமா ஒரு சேஃபான பகுதி அப்படின்னு நினைச்சுதான் போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலோ இருந்தா நிச்சயமா அங்க போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டி அப்படின்றது அது. இப்ப இவங்க அங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்ல தங்கி இருந்திருக்காங்க. கொச்சின் சேர்ந்த கொச்சின்ல இருந்து பணிபுரியக்கூடிய ஒரு இளம் கடற்படை அதிகாரி லெப்டினன்ட் நர்வால் அவர்கள் 18ஆம் தேதி ஏப்ரல் அவருக்கு திருமணம் ஆகுது. நேத்து 22ஆம் தேதி அங்க அவர் வந்து கொல்லப்படுறாரு இதே சூழ்நிலையில. ஜென்ரலா ராணுவத்துல நாங்க அங்க இருக்கும்போது இந்த ராணுவத்துக்கே உண்டான அந்த ஹேர் கட்டை வைக்க மாட்டோம், ஷேவ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மள அடையாளப்படுத்திடக் கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ இந்த கடற்படை அதிகாரியை கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் என்னுடைய நண்பர்கள் பல பேர் போகும்போது மிலிட்டரி கட் வச்சுட்டு போவாதீங்கன்னு சொன்னேன், ஒரு ஜெனரல் அட்வைஸா. பட் இந்த ஐடி அதிகாரிகள் எப்படி இங்க வந்தாங்க, அவங்களை குறி வச்சு எப்படி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லீக்கையும் நம்ம பார்க்கணும். யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றதுல டீடைலா ஒரு என்கொயரி வச்ச பிறகுதான் இதுல ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி யார் யார் சதி இருந்துச்சு அப்படின்ற சில இன்ஃபர்மேஷனும் வரும்.